இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2024 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 4:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. தைரியம் குறைவாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் மனதை ரிலாக்ஸ் ஆகவும் வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. இன்று சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் இணக்கமாகவும் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி உங்களுடைய வீட்டுல விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முதுகுவலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. முயற்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செயல்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலன்களையும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. பணியில மட்டும் முழுமையாக கவனத்தை செலுத்துவதும் நல்லதுங்க. செயல்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஏதாவது இழுபறிகள் ஏற்பட்டாலும் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால வீண் செலவுகள் செய்யவும் வேண்டாங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினாலும் மறைமுக இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகவும் வேண்டாம். கடன் விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் தாங்க இருக்கும். கோபமாக பேசுவதன் மூலம் நல்லுறவுகளை கூட நீங்க இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பக்தியில அதிக நாட்டமாகவும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல மந்தமான சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே கடந்து வந்து விடுவீங்க. வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எல்லா முயற்சிகளும் வெற்றியையும் பெற்றுத்தரும். சொத்துக்கள் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். பற்றாக்குறைகள்ல இருந்து வந்த போதிலும் திறம்பட சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதுல வெற்றியும் காண்பீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை கூடுதலாகவும் இருக்குங்க. திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல சின்ன சின்ன வலிகளும் ஏற்படலாங்க. விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். தோற்ற பொழிவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும்.
பயனற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல உழைப்பும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உழைப்பும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய காரியங்களை எல்லாமே உறுதியுடனும் கவனமான முறையிலும் செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள்ல அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஏதாவது ஒரு வேலை நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீங்க. சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முயற்சிகளை எதிர்பாராத இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கிடைக்க பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றிற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து துணிவுடன் விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு அக்கம் பக்கத்தினருக்கு இடையே ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் குறையும். அரசாங்கத்தின் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அன்பாக பேசி நிம்மதியை ஏற்படுத்தியும் தருவீங்க. இன்று உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய சொல்லும் செயலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையையும் பெற்றுத்தரும். இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல உள்ள பெரியவர்களுடன் ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் அலைச்சலுக்கு பின்புதாங்க நிறைவேறவும் செய்யும். பழைய கடன்கள் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவதை குறைத்தும் கொள்ளுங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சகிப்பு தன்மையுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சுப செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க.
நல்ல ஒரு உயரத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைகளை மிகவும் உறுதியாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அற்புதமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அவர்களிடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சீராகவும் இருக்குங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் இன்று எளிதாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை எல்லாமே தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சம் விடுவீங்க. நீண்ட நாள் எண்ணங்களும் நிறைவேறும். வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபம் குறையாமலும் பார்த்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஊக்கமுடனும் ஆர்வத்துடனும் வேலைகளை செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. தாமதம் இல்லாமல் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. ஆர்டர்களை எல்லாமே சப்ளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கவங்க உங்கள் துணையின் மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது. ஒற்றுமை நல்லபடியாக தங்க இருக்கும். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். முயற்சிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும். கலைத்துறை, பத்திரிகை துறை மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். மனதில இருந்து வந்த கவலைகளும் குறையும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் நட்பு வட்டாரமும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உங்களுக்கு வேலை பளுவின் காரணமாக அசதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணியில நீங்க பிரகாசிக்கவும் செய்வீங்க. திறமையான செயல்திறன் உங்களுடைய மேலதிகாரிகளை உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் உங்களுடைய வீட்டிற்கு வரும் விருந்தினர்களின் வருகைக்காக காத்துக்கொண்டும் இருப்பீங்க. விருந்து ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. திடமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகளை ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறையினால புதிய வாடிக்கையாளர்களும் வருவாங்க. லாபமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்கள் உற்சாகமாக என்ற வேலைகளையும் செய்வாங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக இன்று புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. எடுத்த காரியங்களை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகளையும் பெறுவீங்க. வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவும் செய்வீங்க. திறமையாக செயல்பட்டு அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது கடன் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு திடீர் தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கொடுத்த இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு கால் மற்றும் மூட்டு பகுதிகளில் வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது போன்ற சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டும் இருப்பீங்க. இது வெற்றியையும் ஏற்படுத்தும். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். குழந்தைகள் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. முடிவுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புனித ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளினால மாற்றங்களும் உண்டாகும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. சில தடைகளின் காரணமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடித்தும் விடுவீங்க. திறம்பட வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடைய மனநிலையை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. முடிந்த அளவிற்கு அமைதியாக இருப்பதும் நல்லதுங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. குடும்ப தேவைகளுக்காக இன்று செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்ப நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று பெரியவர்களுடைய ஆதரவுடன் உங்களுடைய செயல்கள் லாபகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் உட்கார்ந்து பேசி முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அவர்களிடம் நீங்கள் எடுத்திருந்து பேசவும் வேண்டாம். அவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல இருக்கிறவங்க விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது.
இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளும் தலை தூக்கி வரலாங்க. இதனால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை வடிவமைக்கவும் செய்வீங்க. பகையை எல்லாமே வென்றும் விடுவீங்க. பகைவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல ஒற்றுமை பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து தாங்க நீங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். சொல்லிலும் செயலிலும் கூடுதல் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்துல சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் எளிதிலும் முடியும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் லேசாகவும் எடுத்தும் கொள்ளுங்க. பிரார்த்தனைகளுக்காக இன்று நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஏற்படுகின்ற சில சந்தேகங்களுக்கான தீர்வையும் காண்பீங்க. பணியில சின்ன சின்ன தொய்வும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். இது தேவையற்ற பண இழப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நேற்று வரை இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை அடைந்தும் காட்டுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத சங்கடங்களும் ஏற்படலாம். செயல்கள்ல இடையூறுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மனதுல இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களை அனுசரித்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றவும் செய்வீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி இன்று தெளிவும் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை உயர்வும் உண்டாகும். மருத்துவ பரிசோதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முடிவுகளை எடுக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிறு சிறு விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வீட்டுல மன நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும்.
திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் எளிதில் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வரனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். சிலருக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக தங்க இருக்கும். பொருளாதார உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உழைப்பும் அர்ப்பணிப்பும் என்று உங்ககிட்ட அதிகமாக தங்க இருக்கும். அதற்கான வெகுமதிகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில் அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உறவை பலப்படுத்தியும் கொள்வீங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல தடையில்லாமல் வெற்றியும் காண்பீங்க. உறவினர்களுடைய வீட்டு தேவைகளை எல்லாமே முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உள்ளவர்கள் கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் தள்ளி நிற்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நண்பர்களுடைய உதவிகளை நாடியும் வருவீங்க. கண் பரிசோதனைகளை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையரை மருத்துவ ஆலோசனைகளுக்காக அழைத்தும் செல்வீங்க. உங்களுடைய சிறந்த ஆளுமை மற்றும் திறனை வெளிப்படுத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். இடமாற்றங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். இளைஞர்கள் தங்களுடைய தொழில்ல தீவிரமாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல சோம்பலான உணர்வுகளும் ஏற்படலாம். இது உங்களுடைய வேலைகளை தாமதப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாக இருப்பதும் நல்லது. யாருடனும் அனாவசியமான வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது வேலைகள்ல ஏதாவது இழுபறிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை அல்லது காதல் விவகாரங்கள்ல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணையின் விருப்பத்தை அறிந்து அதன்படி நடந்தும் கொள்வீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணைவரின் வழியில மகிழ்ச்சியான சூழல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாரின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சுபகாரிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மகிழ்ச்சியும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நல்லுறவும் ஏற்படும். திருமண உறவுல அன்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் இருப்பீங்க. போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. இழுபறியாக இருந்து வந்த விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகள் எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக தொல்லைகளை கொடுத்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்று நினைத்ததை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு ஆலோசனைகளை கேட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிரிகள் பணிந்தும் போவாங்க. எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகளும் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உறவினர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பும் தருவாங்க. சக பணியாளர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்குங்க. வியாபாரத்திற்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்தும் செய்வீங்க. முக்கிய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வேலையில உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அவர்களின் முன் நீங்கள் சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கவனமாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய நபர்களுக்கு கடன் கொடுத்து ஏமாறவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமிகு சூழ்நிலைகளும் உண்டாகும். நிர்வாகம் உங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். கால்நடைகளின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். சவாலான பணிகளையும் எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுக்கு எதிராக இருந்து வந்த வழக்குகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. சாதகமான போக்கும் காணப்படும். எதிரிகளிடத்துல சமாதானமும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஈர்ப்பும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த சிறு சிறு கவலைகளும் நீங்கி மன அமைதியுடனும் இருப்பீங்க. பணிகள் சம்பந்தமாக சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாங்க என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல சந்தேகமான உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் அமையும். உங்களுடைய துணையை நன்றாக புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் வீட்டுல நடைபெறும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களும் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் வழியில ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சச்சரவுகளும் நீங்கும். நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு வேலையிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் காதலி இடத்துல வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெருந்தொகைகளை வீட்டுல வைக்கவும் வேண்டாங்க. வேலையில மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் அதனை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். தகவல்கள் சற்று கால தாமதமானாலும் நல்ல தகவல்களாகவும் வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். புதிய வாகன வசதிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சட்ட சிக்கல்களும் குறையும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உயர் கல்வியில தெளிவாகவும் இருப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிலும் என்ற சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல சில மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சற்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிதானத்துடன் செய்வதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கும் தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. குடும்பத்தினருடன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்புக்கொண்டு இருந்த பொறுப்புகளை இன்று முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று மன அமைதியுடன் இருப்பதும் நல்லதுங்க. பணிகள் சற்று சவாலாக தங்க இருக்கும். அதிக பணிச்சுமையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. வெளிப்படையாக பேசியும் கொள்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தொழிலை விரிவு செய்வது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. நட்பினால ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உழைப்பிற்கு ஏற்ற வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே சமாளித்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. நீங்கள் ஈடுபடும் முயற்சிகள் இழுபறிக்கு பின்னரும் நிறைவேறவும் செய்யும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சிறிய அளவில ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகவும் செய்யும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும்.
திறமையை மூலதனமாக கொண்டு தொழில முன்னேறவும் செய்வீங்க. சிக்கலான பிரச்சனைகள்ல கூட தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். இன்று தொழில மேன்மையும் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இதனால வெற்றியும் உண்டாகும். தைரியமாக பயணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை சிறப்பாகவும் இருக்கும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்காக ஆசைகளும் படுவீங்க. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பொருளாதார உதவிகளும் வந்து சேரும். நினைத்த பணிகள்ல சிறு சிறு கால தாமதங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல தவறிய சில பொறுப்புகளும் வந்து சேரும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் உண்டாகும். இன்று ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் சின்ன சின்ன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நேரத்தை வேலைகள்ல செலவும் செய்வீங்க. உங்களுடைய குறிக்கோள்களை அடைந்தும் காட்டுவீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்தும் செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றியும் உண்டாகும். கடினமாக உழைப்பதற்கு ரெடியாகவும் இருப்பீங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல உறவுல நல்லிணக்கமும் ஏற்படும். நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. வீட்டுல நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சி ஒன்றை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வங்கி இருப்பை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வருமானத்தினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல உண்டான சங்கடங்களும் நீங்கும். ஒப்புக்கொண்ட வேலைகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் செய்து முடித்தும் விடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தைரியமாக எதையும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவு தாராளமாகவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்காலத்தை பற்றி திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நிதானமாக நடத்தி எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறும். திருமணம் தொடர்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் பேசுவதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. இன்ற லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிரச்சனைகளும் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பாதுகாப்பற்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற இத்தகைய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில அசௌகரியங்கள் இதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க. இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியும் தரும். திருமண உறவினை என்ற முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இதனை செய்வதன் மூலம் இன்று நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால்கள்ல மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் காணலாம். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். இடம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல நல்ல ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏதாவது சில செலவுகளும் ஏற்படலாங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பாகவும் பயன்பெறவும் செய்வீங்க. பங்கு சந்தையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்று விடுவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக சில கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். இதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழிலும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால முன்னேற்றமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் ஏற்படலாம். தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகளும் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உதவிகள் சாதகமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.